வணக்கம் ஃப்ரம் கிரேஸ் என்டர்பிரைசஸ் ஆத்தரைஸ்ட் உஷா ஸ்விங் மிஷின் ஷாப் திருநெல்வேலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது உஷா S2 மிஷினுங்க. ஒரு அற்புதமான மிஷினுங்க. டைரக்ட் டிரைவ் மோட்டரோட வருது உங்களுக்கு. இந்த மிஷின் மற்ற கிளச் மோட்டர் மாதிரி இல்லாமல் 3in1. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக கிளச் மோட்டரில் உங்களுக்கு 100 கரண்ட் பிடிச்சிச்சுன்னா இந்த மிஷினில் உங்களுக்கு 30 தான் கரண்ட் பிடிக்கும். இது ஒரு அற்புதமான மிஷினுங்க. இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக் பாம்பின் வைண்டர், இப்போ ஜாக் சிங்கர் மிஷின்ஸ் மாதிரியே இதுலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ லைட் ஆப்ஷன் வந்து நமக்கு ஜாக்லேயும் சிங்கர்லேயும் உங்களுக்கு நீடில் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மிஷினில் உங்களுக்கு டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்காங்க. நீடில் ஆப்ஷன், அதே மாதிரி நீடில் அப் அண்ட் டவுன், லைட் ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆர்பிஎம், மேனுவல் ஆர்பிஎம் வந்து 3700 ஆர்பிஎம் வரை செட் பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம ஒரு கஸ்டமருக்கு தான் கொடுத்துருந்தோம். அவங்க ஒரு ஏஜ்டு பர்சன் தான். அவங்க வந்து டெய்லராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக டெய்லராக இருக்காங்க. அவங்க இதுவரை பிளாக் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னா பெடல் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம உஷா S2 மிஷினை அவங்க கடைக்கே போய் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு டெமோ கொடுத்து அவங்கள தைக்க வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அந்த மிஷின் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிஷின் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை அவங்க இந்த வீடியோவில் சொல்லுவாங்க. நீங்களே பார்க்கலாம். இந்த மிஷினுக்கு கம்பெனியே உங்களுக்கு 3 வருஷம் அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ம கிரேஸ் என்டர்பிரைசஸில் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ்லையும் பெஸ்ட் இன்ஸ்டாலேஷனும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தோ உங்களை தச்சு பார்த்து உங்களுக்கு மிஷின் செட் ஆகிற வரை நம்ம இருந்து உங்களுக்கு தச்சு பார்க்க வச்சு தான் நம்ம கிளம்புவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இஎம்ஐயில் வாங்கணும்னா இஎம்ஐ நீங்கள் வாங்கிக்கலாங்க. பஜாஜ் இஎம்ஐ கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கடையில் வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் கார்டு இல்லைனாலும் நீங்கள் சார் ஓனருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்குள்ளே ஃபெசிலிட்டியை சார் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மிஷின் சாருக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சாரையே தச்சு பார்க்க வச்சு, ஏன்னா அவங்க பெடல் மிஷின் யூஸ் பண்ணதுனால அவங்க மோட்டர் வச்சு பெடல் பண்ணியிருப்பாங்க. இதில் டைரக்ட் டிரைவில் வச்சு தைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் கடையில் எப்படிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்றதை அவங்க சாரே சொல்லுவாங்க. பாருங்கள். ஆனால் உங்கள் கடை பேர் என்ன? ஓகே. நீங்கள் இப்போ எந்த மிஷின் எடுத்துருக்கீங்கண்ணா? இதுக்கு முன்னாடி என்ன மிஷின் யூஸ் பண்ணீங்க? ஓகே. இது எங்கே வாங்கினீங்கண்ணா? இந்த மிஷின் எங்கே வாங்கினீங்க? உங்களுக்கு எப்படி இந்த கடை தெரியும்? ஓகே. யூஸ் பண்ண எப்படி இருக்கு இந்த மிஷின்? நல்ல கனமான துணி அடிக்க முடியுதா? இன்ஸ்டாலேஷன்ல எப்படி இருந்துச்சு? டெமோ எப்படி கொடுத்ததா எப்படி இருந்துச்சு? ஓகே. இந்த பவர் மிஷின் ஈஸியாக அடிச்சிடலாமா? சரி. இந்த கடையை கிரேஸ் என்டர்பிரைஸ் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நிறைய பேருக்கு ஓகே. நன்றி நன்றி. ஓனர் எப்படி உங்களுக்கு ஓனர் எப்படி பழக்கம்? ஓனர் வந்து எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட பழக்கம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேஷாக எடுக்கணும். கேஷாக தான் உங்களுக்கு என்ன ஆஃபர் எதுவும் போட்டாங்களா? ராஜன் சார் எப்படி ஆஃபர் போட்டாங்களா? 24 சொன்னாங்க. 23 வித் ஸ்டெபிலைசேஷன். எப்படி நல்லா பேசுனாங்களா உங்கள்கிட்ட சார்? ஓனர் எப்படி? ஃபோனில் தான் பேசுகிறேன். நேரடியாக ஒர்க்கர்ஸ்லாம் இருந்தாங்க. ஓகே. அவங்க ஒர்க்கர்ஸ் எப்படி உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு மெக்கானிக் அவரும் இல்லை இடத்துலவே அவர்கிட்ட போய் முன்னாடி. சரி.